நம்ம பர்சனல் ஃபினான்சிங் ஃபார் எ காமன் மேன்ன்ற தலைப்புல தினமும் வெவ்வேறு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்களை பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில 40 வயசு தாண்டிருச்சு எனக்கு, என்னால 10 கோடி சேமிக்க முடியுமா அப்படின்னு ஒரு சேலரிடு கிளாஸ் வந்து கேட்கிறாருனாக்கா கண்டிப்பா முடியுன்றது தான் நம்மளுடைய பதில். அதுக்கு முன்னாடி நம்ம வாரன் பஃபட்டோட சேவான டோன்ட் சேவ் வாட் இஸ் லெஃப்ட் ஆஃப்டர் ஸ்பெண்டிங், ஸ்பெண்ட் வாட் இஸ் லெஃப்ட் ஆஃப்டர் சேவிங் அப்படின்ற கோட்டை நம்ம முன்னிறுத்தி தான் இதை வந்து ஃபர்தரா எடுத்துட்டு போக முடியும். நீங்க 40 வயசு ஆயிடுச்சு, இது வரைக்கும் எந்த சேவிங்குமே நான் பண்ணல, எந்த கடனுமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கான ஐடியா தான் இது. நீங்க நிறைய கடன் வச்சுக்கிட்டு, அதாவது கால்ல நீங்க பெரிய ஒரு பாரத்தையோ கல்லையோ கட்டிட்டு கடல்ல குதிச்சுட்டு நீந்தி மேல வர முடியாது. முதல்ல உங்களுடைய கால்ல இருக்கிற கல்லையோ இல்ல வேற ஏதாவது பாரத்தையோ நீங்க கழட்டி விட்டாதான் நீச்சல் அடிக்கவே முதல் ஸ்டெப்பே ஆரம்பிக்க முடியும். அதுக்கு மேலதான் நீங்க மேல வந்து ஃபர்தரா நீச்சல் போட்டு உங்களுடைய டார்கெட்டை வந்து அடைய முடியும். நாம இதுல என்ன அச்சீவ் பண்ணிக்கிறோம்னா, உங்களுக்கு இப்ப வந்து எந்த கடனும் இல்லை, இதுக்கு மேல நீங்க எப்படி வாழ்க்கையை கொண்டு போறது அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு வந்து முன்னாடியே நான் தெளிவா சொல்றேன். மேற்கொண்டு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு இன்சூரன்ஸ், உங்களுடைய டேர்ம் இன்சூரன்ஸ் ஒண்ணு எடுத்துங்க. ஏன்னா 40 வயசுலயே உங்க கையில ஒரு பணமும் இல்லைன்னாக்கா வி ஆர் வல்லரபிள் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ஆக்சிடென்ட் ஆர் பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் நமக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுடைய சேலரியில, அதாவது ஆனுவல் சேலரியில 10 to 15 மடங்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் உங்க சேலரியில ஒரு பாதி அளவுக்காவது ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன்னு எடுத்துக்கோங்க. இது வந்து உங்க குடும்பத்தை நிதி அபாயத்துல இருந்து, உங்களுடைய அவைலபிலிட்டி இல்லாதப்ப அது வந்து உங்க ஃபேமிலிக்கு ஒரு நிதி பாதுகாப்பை வந்து கொடுக்கும். வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளார போவோம். ஒரு தாமதமான தொடக்கம் வந்து ஒரு பிரச்சனையே இல்லை. அதாவது 40 வயதுக்கு பிறகும் நீங்க ஒழுங்கான எஸ்ஐபி மூலியமா 10 கோடின்ற இலக்கை வந்து ஈஸியா அடைய முடியும். லேட் ஸ்டார்ட், நோ ப்ராப்ளம். ஆனா நீங்க ஸ்டார்ட்டே பண்ணணும் பண்ணல ஆர் பண்ணக்கூடாதுன்ற மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா தான் பிரச்சனை. முதல்ல நீங்க பணம் சேர்க்கணும்னா உங்களுடைய மைண்ட் செட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும். லைஃப் அப்கிரேடை வந்து டிலே பண்ணணும். அதாவது டிலேடு கிராட்டிபிகேஷனுக்கு வந்து போகணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுடைய சேமிப்பு வந்து உயரும். உங்களுடைய வருமானத்துல 50 to 70% வரும் சேமிச்சீங்கன்னா தான் நீங்க இந்த 10 கோடின்ற இலக்க அடுத்த 20 வருஷத்துக்குள்ளாரையாவது அடைய முடியும். ப்ரொவைடட் உங்களுக்கு வந்து வேலை பிரச்சனை எதுவும் வராம இருந்தா. அதனால இந்த காலத்துல எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்றதுக்கு யாராலையும் முடியாது. ஆனா நீங்க வந்து சம்பாதிக்கிற காலத்துல நீங்க சம்பாதிக்கிறத சேமிக்க பண்ணணும்ன்ற மைண்ட் செட்டை உங்களால கொண்டு வர முடியும். மைண்ட் செட்ன்றது உங்களுக்குள்ளார இருக்கு, சூழ்நிலைகள்ன்றது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னால. அதனால மைண்ட் செட்டை முதல்ல 10 கோடி அடையணும், அடைய முடியும்ன்ற அளவுக்கு மாத்துங்க. சரி, பவர் ஆஃப் எஸ்ஐபி. எஸ்ஐபியோட வலிமை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மாதம் 1,00,000 நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா 12% ரிட்டர்ன்ஸ்ல 20 வருஷத்துல 10 கோடி ரூபாய உங்களால அடைய முடியும். 12% தான். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சென்செக்ஸ் வந்து 14% இந்த கடந்த 40 வருஷத்துல வளர்ந்துருக்கு வருஷ வருஷம். அதை விட 2% கம்மி தான். அதனால 10 கோடின்றது பெரிய விஷயமே இல்லை. முத 5 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கார்பஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அடுத்த 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2 கோடி அடைஞ்சிருவீங்க. அடுத்த 15 வருஷத்துல பாத்தீங்கன்னா 6 கோடி அடைஞ்சிருவீங்க. 20வது வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இலக்கான 10 கோடியை அடைஞ்சிருவீங்க. ஸோ ஒரு விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, அப்புறம் டிசிப்ளின், இது 3 இருந்ததுனாக்கா உங்களால உங்க நிதி இலக்க கண்டிப்பா அடைய முடியும். பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து நிறைய தடவை பேசிட்டோம், திருப்பியும் அதே தான் சொல்லுவோம். ஒரு செஸ் போர்டு எடுத்துங்க. அதுல முத கட்டத்துல ஒரு அரிசி வைங்க, 2வது கட்டத்துல அதை 2 ஆக்குங்க, 3வது கட்டத்துல அதை 4 ஆக்குங்க, 4வது கட்டத்துல எல்லாம் 16 ஆயிடும். இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட மேஜிக். நீங்க நீண்ட கால டைம் வேல்யூ மணின்னு சொல்லுவோம் இல்லையா, நீங்க ஒண்ணு நேரத்தை கொடுக்கணும் இல்ல பணத்தை அதிகமா கொடுக்கணும். இது ரெண்டும் கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து வேல்யூ கிடைக்கும். ஸோ மணி க்ரோஸ் ஃபாஸ்டர் வென் யூ ஸ்டே இன்வெஸ்டட் லாங்கர். நீண்ட கால முதலீடு செய்தாதான் பணம் பல மடங்கா வளர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு.
இதுல நம்ம 40 வயசு வரைக்கும் ஒண்ணுமே சேர்க்கல. 60 வயசுக்குள்ளார எப்படி 10 கோடி சேர்க்கணும்ன்றதுதான் நம்மளுடைய நிதி இலக்கு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற டாபிக். இதுல 2 வகையில நீங்க வந்து பிளான் பண்ணலாம். முதல்ல பாத்தீங்கன்னா, 2வது இருக்கிற வகையை நான் முதல்ல சொல்லிடுறேன். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு எல்ஐசிலயோ இல்ல வந்து ஒரு பிஎஃப்லயோ இல்ல ஒரு நில வித்த காசோ இல்ல வந்து யாரோ கொடுத்த கிஃப்டோ ஒரு 10 லட்ச ரூபா வந்ததுன்னா 10 லட்ச ரூபா வந்து நீங்க முதல்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுல இருந்து 50,000 ரூபாய் மேனிக்கு மாசம் மாசம் எஸ்ஐபி பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா 10% வருஷத்துக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா 20வது வயசுல வந்து பாத்தீங்கன்னாக்கா, அதாவது உங்களுடைய 60 வயசு அடையிறப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 கோடி ரூபாய் இருக்கும். இதை வந்து 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு சிம்பிள் வந்து பாத்தீங்களா? 10 லட்ச ரூபா வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்க, மாசம் மாசம் 50,000 ரூபாய் போடுறீங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை அதை 10% இன்க்ரீஸ் பண்றீங்க. 20வது வருஷம் பாத்தீங்கன்னா 11 கோடி வந்து கையில இருக்கும். இதுல நீங்க பண்ண வேண்டியது எதுவுமே பண்ணக்கூடாது. இங்க இருக்கிற பிளானை அப்படியே வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். அவ்வளவுதான். 2வது மெத்தேட் வந்து பாத்தீங்கன்னாக்கா 40ல இருந்து 45 வயசு வரைக்கும் மாசத்துக்கு 50,000 ரூபாய் போடுங்க. ஸோ அது 42 லட்சம் ஆகும். 45ல இருந்து 50 வயசு வரைக்கும் 75,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு போடுங்க. அது வந்து 1.18 crore ஆகும். 50ல இருந்து 55 வயசு வரைக்கும் மாசம் 1 லட்சம் போடுங்க. அது 2.848 crores ஆகும். 55ல இருந்து 60 வயசு வரைக்கும் போடுங்க. 1.5 லட்சம் ஒரு மாசத்துக்கு போடுங்க. 5.9 crores ஆகும். எல்லாத்தையும் டோட்டலா சேர்த்துறீங்கன்னா 10 கோடி உங்க கையில உங்களோட 60வது வயசுல இருக்கும். ஸோ எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு திட்டமிடல், ஒரு கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின் இது இருந்ததுனாக்கா உங்களுடைய இலக்கை அடைய முடியும். இது எல்லாத்துக்கும் நான் வந்து இதுக்கு வந்து ப்ரீ அசியூம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு எந்த கடனும் இருக்கக்கூடாது. இன்சூரன்ஸ் வந்து நீங்க ப்ராப்பரா எடுத்து வச்சிருக்கணும். இதெல்லாம் எடுத்து வச்சிருந்தீங்கன்னாக்கா இது கண்டிப்பா கை கூடும். அதனாலதான் இன்சூரன்ஸ் வந்து பிஃபோர் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணணும்னு சொல்றது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா எஸ்ஐபி ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஸ்டார்ட் எஸ்ஐபி இமிடியட்லி, டிலே பண்ணாதீங்க. இன்க்ரீஸ் எஸ்ஐபி பை 10 to 15% annually. சூஸ் டைவர்சிஃபைடு மியூச்சுவல் ஃபண்டு. டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் சிங்கிள் பேஸ்கெட்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒன்று உடைஞ்சதுன்னா எல்லாமே கெட்டு போயிடும். அதனால டைவர்சிஃபை பண்ணி போடுங்க. இதுக்கு நீங்க ஒரு நிதி ஆலோசகருடைய அட்வைஸ் எடுத்துட்டீங்கன்னாக்கா அவர் உங்களுக்கு உதவி பண்ணுவாரு. ஸ்டே இன்வெஸ்டட் ஃபார் எ லாங்கர் பீரியட், அதாவது ஒரு 15 to 20 இயர்ஸுக்கு வந்து ஸ்டே இன்வெஸ்டடா இருங்க. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ரீபேலன்சிங் பண்ணுங்க. அப்பதான் நீங்க தவறான டைரக்ஷன்ல போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த வண்டியை திருப்பி எடுத்து ரைட் ட்ராக்ல வந்து வைக்கிறதுக்கு இது உதவியா இருக்கும். இது உங்களால வந்து கண்டிப்பா பண்றது சிரமமா இருக்கும். இதுக்கு ஒரு நிதி ஆலோசகரை நீங்க வந்து வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா ஒரு குறைந்த செலவுலயே நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கை டார்கெட்டை வந்து அடையறதுக்கு அவர் உதவி பண்ணுவாரு. இதுல நாம வந்து முதலீடு பண்ணலாம். எந்த வகையான சிறந்த மியூச்சுவல் ஃபண்ட் வகைகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, லார்ஜ் கேப் ஃபண்ட் இருக்கு ஃபார் ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸ், ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் இருக்கு ஃபார் பேலன்ஸ் growth, இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கு ஃபார் லோ காஸ்ட் அண்ட் ஸ்டெடி growth, மிட் கேப் இருக்கு ஃபார் ஹையர் growth அண்ட் ஹையர் பொட்டன்சியல் இருக்கு. அதனால எல்லா வகையான ஃபண்டுகளும் நீங்களே சூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு வந்து ப்ராப்பரா ஒரு அட்வைஸ் எடுத்துக்கிட்டு உங்களுடைய நிதி இலக்கு என்னன்றத முடிவு பண்ணிட்டு அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை ரீபேலன்ஸ் பண்ண தவறாதீங்க. எஸ்ஐபி டிசிப்ளின் அண்ட் ஹேபிட் வந்து எப்படி நீங்க உருவாக்கணும்னா, இன்க்ரீஸ் எஸ்ஐபி எவ்ரி இயர், அவாய்டு வித்ட்ராயிங் டியூரிங் மார்க்கெட் ஃபால். அதாவது மார்க்கெட் விழுந்துச்சுன்னா பேனிக்ல ஒரு எமோஷனல் டென்ஷன்லயோ ஃபியர்லயோ வந்து போட்ட பணத்தை எடுத்துடாதீங்க. மார்க்கெட் கீழே போறப்பதான் நீங்க வந்து வாங்குறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டின்றத புரிஞ்சுங்க. எல்லாரும் மார்க்கெட்ல பிளட் பாத்தா இருக்கிறப்ப நீங்க போய் வாங்கணும். எல்லாரும் வாங்கிட்டு இருக்கிறப்ப நீங்க வந்து காசியஸா வெளியில் இருக்கணும். இதுதான் வந்து வாங்குறதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜியே. போர்ட்போலியோவை வருஷத்துக்கு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுங்க. டோன்ட் ஸ்டாப் எஸ்ஐபி. பாதியில வந்து எந்த எஸ்ஐபி நிறுத்தாதீங்க. நீங்க ஷார்ட் டேர்ம் ரிட்டர்னை வந்து சேஸ் பண்ணாதீங்க. அது வந்து உங்களுடைய ஒழுக்கத்தை பாதிக்கும். இதுல ரிஸ்க் விசஸ் ரிட்டர்ன். நீங்க எஸ்ஐபி ஈக்விட்டி வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்கும். பட் நீண்ட காலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுலயே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வெற்றியை கொடுக்கும். சண்டை ஏற்றத்தாழ்வுகள்ன்றது இயல்பு. ஒரு ரோடு போகுதுன்னாக்கா அது வந்து பிளாட்டாவே 0 டிகிரில வந்து போயிட்டு இருக்காது, 180 டிகிரில வந்து போயிட்டு இருக்காது. சந்தையில ரோட்லயே வளைவுகள் வரும், ஏத்த இறக்கங்கள் வரும். இந்த மாதிரிதான் பங்கு சந்தையோட ஜர்னியும். நீங்க வந்து எப்பயுமே வந்து பிளாட்டா போகணும், இல்ல டவுன் ட்ரெண்டா போகணும், இல்ல உங்களுக்கு மேல மட்டும் தான் ஏறிட்டு இருக்குன்னா அது வந்து நடக்காது.
பங்கு சந்தையோட இயல்பே அதுதான். அதை வந்து நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்க வந்து முயற்சி பண்ணுங்க. நீண்ட காலத்துல இருந்தீங்கன்னா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் டு சேலம் போகணும்னாக்கா அதுல ஏத்த இறக்கங்கள் வரும், மேடு பள்ளங்கள் வரும், வளைவுகள் வரும், எல்லாம் வரும். ஆனா உங்க டார்கெட்டை வந்து அடையணுன்றதுதான் உங்களுடைய இலக்கே தவிர வழியில மேடு வருதா பள்ளம் வருதான்னு பாக்குறது இல்லை. இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நீங்க வந்து பங்கு சந்தையை புரிஞ்சுக்கலாம். அடுத்தது 40 வயதுன்றது ஒரு முடிவல்ல, அது வந்து ஒரு புதிய நிதி தொடக்கம். ரெண்டாவது பார்ட்டிஸ்ல தான் வந்து ரீபர்த் ஆகிறாங்க எல்லாருமே. அவங்களுடைய குழந்தைங்கள்லாம் படிக்கிறதுக்கு வந்திருக்கும். அடுத்தது வந்து எஜுகேஷனுக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேரேஜ் பண்ணணும், உங்களுடைய ஃபியூச்சருக்கும் நீங்க வந்து சேமிக்கணும். அதனால உங்களுடைய ஸ்டார்ட் எஸ்ஐபியை வந்து இமீடியட்டா தொடங்குங்க. 10 கோடி கோலை நோக்கி நீங்க ஓட ஆரம்பிங்க. உங்களால கண்டிப்பா முடியும். இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் இதை வந்து பார்க்க வற்புறுத்துங்க. நிறைய பேர் எங்களை கால் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நம்பருக்கு. எங்களால எல்லாத்தையும் அட்டன் பண்ண முடியலனாலும் நீங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் அனுப்புனீங்கன்னாக்கா எங்களுடைய டீம் வந்து உங்களை தொடர்பு கொள்வாங்க. நன்றி, வணக்கம்.